இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்க நகைக்கடன் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2369 ரூபாய் ஆதார விலையாக நிர்ணயித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. கேழ்வரகுக்கு 596 ரூபாயும் பருத்தி குவிண்டாலுக்கு 589 ரூபாயும் உயர்த்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விவசாயிகளுக்கு 4% வட்டியில் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறும் திட்டம். ஆவணம் மற்றும் நகை அடமானம் வைக்காமல் கடன் பெற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு. ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஜூன் 2 வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவு. மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணத்தை நீதிமன்ற தீர்ப்பு மூலம் தவிடுபொடியாக்கி உள்ளோம். சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். முதற்கட்ட விசாரணை முடிவடைவதற்குள் ஞானசேகரனை தவிர வேறு யாரும் குற்றவாளி இல்லை என காவல்துறை ஏன் தெரிவிக்க வேண்டும்? யாரை காப்பாற்ற இந்த வேகம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. சாரை காப்பாற்றும் திமுக ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் முற்றிலும் எதிரானது. கொஞ்சமும் கூச்சமின்றி நீதிமன்ற நடவடிக்கைக்கும் திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடல். சட்ட ரீதியான நடைமுறை தெரியாத எடப்பாடி பழனிசாமி தாம் ஒரு அரைவேக்காடு என்பதை அவரே அம்பலப்படுத்திக் கொள்கிறார். கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் தீர்ப்பு ஆறுதல் அளிக்கிறது என திருமாவளவன் பேட்டி. பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் மேலும் பலர் சம்பந்தப்பட்டு இருப்பதாக சந்தேகம் இருந்தால் சிபிஐ விசாரணை கேட்கலாம் எனவும் கருத்து. ஞானசேகரனுக்கு துணை போனவர்களையும் கண்டறிந்து தண்டிக்க வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்ற தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒன்று. குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தல். திமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். சிவலிங்கத்திற்கு வாய்ப்பு. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராகிறார். இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க கமலின் குரல் மாநிலங்களவையில் ஓங்கி ஒலிக்கப் போவதை எண்ணி மகிழ்கிறோம். கமலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடப் போவது யார்? எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை ஆலோசனை நடக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி.
மாநிலங்களவை எம்பி பதவிக்கு போட்டியிடும் கமலஹாசனுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும். மக்கள் நீதி மய்யம் அவசர செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகள் கோரிக்கை. சென்னை திருவொற்றியூரில் 426 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 திட்டங்கள் தொடக்கம். சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக மீனவர் பிரச்சினையை தீர்க்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி 76 முறை கடிதம் எழுதியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். கச்சத்தீவை மீட்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் பேச்சு. திமுக ஆட்சியை வீழ்த்த தாவேகா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒரே அணியில் இணைய வேண்டும். என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அழைப்பு. பாஜகவும் அதிமுகவும் ஆளுக்கு ஒரு திசையில் பயணிப்பதை நயினார் நாகேந்திரன் ஒப்புக்கொண்டு விட்டார் என திருமாவளவன் விமர்சனம். அதிமுக பாஜக கூட்டணியில் பிணைப்பு இல்லை எனவும் பேட்டி. சென்னை வியாசார்பாடியில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தாவேகாவினர் உதவி செய்தது தேச விரோதமா என சீமான் கேள்வி. அரசு பேருந்தில் தமிழ்நாடு என்ற வார்த்தை நீக்கப்பட்டது ஏன் எனவும் வினா. பெங்களூருவில் கமலஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் பேனரை கிழித்து அகற்றிய கன்னட அமைப்பினர். தக் லைஃப் இசை வெளியீட்டின் போது தமிழிலிருந்து உருவானது கன்னடம் என கமல் பேசியதால் ஆவேசம். நடிகர் கமலஹாசனுக்கு கன்னட மொழி குறித்த வரலாறு தெரியாது. தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என கமல் பேசியிருந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம். கன்னட மொழி குறித்த தனது கருத்துக்கு நடிகர் கமலஹாசன் மன்னிப்பு கோர வலியுறுத்தல். இல்லையெனில் தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் தடை செய்யப்படும் என அம்மாநில அமைச்சர் சிவராஜ் எச்சரிக்கை. தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை தமிழ் அறிஞர்கள், மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக கமல் கருத்துக்கு திருமாவளவன் ஆதரவு. இன்று கன்னடம், மலையாளம் பேசுபவர்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம், ஆனால் இதுதான் வரலாறு உண்மை என பேட்டி. சிவகங்கையில் பாலியல் வழக்கில் ஓய்வு பெற்ற கருவூல அதிகாரி ராஜ்குமாருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. கடந்த 2018ஆம் ஆண்டு பதிவான வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கியது சிவகங்கை போக்சோ நீதிமன்றம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பைபாஸ் சாலையில் வேன் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விபத்தில் சிக்கியவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மின்கம்பம் மீது சாய்ந்த மரத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. தூத்துக்குடியில் மரம் முறிந்து விழுந்த விபத்தில் காருக்குள் யாரும் இல்லாததால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. உதகையில் பெய்த சாரல் மழையில் நனைந்தவாறு தாவரவியல் பூங்காவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். வண்ண வண்ண மலர்களுடன் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். சேலம் ஏற்காடு மலைப்பாதையின் 9வது கொண்டை ஊசி வளைவில் ஏற்பட்ட நிலச்சரிவை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் சாலையோரத்தில் தடுப்புகள் அமைப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளையர்களை நாலாபுரமும் சிதறவிட்ட காளைகள். மறுபுறம் சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய மாடுபிடி வீரர்கள். தூத்துக்குடியில் தக்காளி குடோன் ஒன்றில் திடீரென பற்றிய தீயில் 50 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதம். லாரி, வேன் உள்ளிட்ட வாகனங்கள் எரிந்து எலும்பு கூடுகளானது.
கோவை ஆர்டிஓ சோதனைச் சாவடிகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத பணம் 2.13 லட்சம் பறிமுதல். 4 பேரிடம் விசாரணை. ஏழாவது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும். வருடாந்திர ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தனி அலுவலர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். நீண்ட நேர சோதனைக்கு பின் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்ததாக போலீசார் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய கொலிஜியம் பரிந்துரை. ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம். சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு ஒருவர் பலி. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட். தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். 2வது நாளாக மெயின் அருவியில் குளிக்க தடை விதிப்பு. உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் திருத்தணி அரசு பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு. பொதுத் தேர்வில் தேர்ச்சி விகிதம் குறைந்தது ஏன் என ஆசிரியர்களுக்கு சரமாரி கேள்வி. மதுரை வாடிப்பட்டி அருகே கோயில் திருவிழா நிறுத்தப்பட்டதற்கு எதிராக வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். திருவிழாவை நடத்த உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை. வேலூர் மாவட்டத்தில் பெட்ரோல் பங்கில் ஜீவரத்தினம் என்பவர் மீது 4 இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை. விருதுநகர் திருசுழி அருகே நெல்லிக்குளத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கி பரிசுகளை குவித்த காளையர்கள். சேலம் மாவட்டம் தம்பம்பட்டியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கி பரிசுகளை குவித்த காளையர்கள். விருதுநகர் மறையூர் கிராமத்தில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் ஸ்ரீ மாசானம் சுவாமி கோவில் வைகாசி பொங்கல் திருவிழா. சுட சுட கறி விருந்து சமைத்து நீண்ட வரிசையில் அமர்ந்து சாப்பிட்ட பக்தர்கள். கேரளாவில் கொரோனா தொற்றுக்கு 3 பேர் உயிரிழப்பு. 519 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல். தீவிரவாத தாக்குதலை அடுத்து மூடப்பட்ட சுற்றுலா தலத்தை திறக்க வேண்டும். பஹல்காம் பகுதியில் வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் போராட்டம். ஜம்மு காஷ்மீர், குஜராத், பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் நாளை பாதுகாப்பு ஒத்திகை. பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறுவதையொட்டி பாதுகாப்பு படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் மும்முறை தாண்டுதல் போட்டியில் தமிழக வீரர் அசத்தல். வெள்ளிப் பதக்கத்தை வசப்படுத்தினார் பிரவீன் சித்திரவேல்.